ஓம் சாந்தி. அனைத்து நேயர்களையும் நமது விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சிக்கு மனதார வரவேற்கின்றேன். எப்பொழுதும் போல இன்றும் நமது பிரஜாபிதா பிரம்மாகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ஆன்மீக ஆசிரியர் சகோதரர் ராஜு அவர்கள் இணைந்துள்ளார். சகோதரரே, இன்றைய நிகழ்ச்சியில் தங்களை மனதார வரவேற்கின்றேன். சகோதரரே, இதில் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகின்றேன். இதை இவ்வாணியில் பாபா குறிப்பிட்டு கூறியுள்ளார். அதாவது, மொட்டை மாடியில் நடந்து கொண்டே பாபாவின் நினைவில் அனுபவம் செய்யுங்கள். மேலும் சில நேரம் பாபா கூறுகின்றார், தோட்டத்தில் பாபா நினைவில் நடமாடுங்கள். பாபா நாம் தனிமையில் இருப்பதற்காக கூறுகின்றார். ஞான சிந்தனை நன்றாக செய்வதற்காக தனிமையில் சென்றுவிட்டால் நன்றாக செய்ய முடியும். சில நேரம் கூட்டத்தில் சில சங்கடங்கள் ஏற்படச் செய்கின்றன. உதாரணமாக, நாம் கூட்டத்தில் அமர்ந்துள்ளோம். ஒரு 50 பேர் சேர்ந்து யோகம் செய்கிறோம். அதில் ஒருவர் தூக்கத்தில் இருப்பார். அவருடைய உடல்நிலை காரணமாக இருக்கலாம், அல்லது சிலருக்கு ஹை பிபி இருக்கலாம், சிலருக்கு சுகர் வியாதி இருக்கலாம். அவர்களுடைய உடல் என்பது யோகம் செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை, தூங்கி விடுகிறார்கள். அச்சமயம் அங்கு தூக்கத்தின் பிரபாவம் ஏற்படுகின்றது. எதிரில் உள்ளவர்களும் உறங்கி விடுவார்கள். யோகா செய்வதற்கு பதிலாக அவரை பார்த்து சங்கல்பம் வந்து கொண்டே இருக்கும். வாயு மண்டலம் கெட்டு போய் விடுகின்றது. ஆகையால் ஒருவேளை யோகத்தில் அமர்ந்திருக்கும் போது தூக்கம் வருகின்றது என்றால், அதை விட நாம் அங்கிருந்து எழுந்து மாடிக்கு சென்று அல்லது தோட்டத்திற்கு சென்றோ தனிமையில் நாம் நடந்து கொண்டு யோக பயிற்சி செய்யலாம். வாயு மண்டலத்தை கெடுப்பதை விட நாம் அங்கிருந்து சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடாது. தனிமையில் சென்று விடுவது நல்லது. நான் ஒரு முறை அனுபவத்தை கூறுகின்றேன். பாண்டவ பவனில் மாலை யோகம் என்பது அவசியம் நடைபெறும். ஒரு நாள் சாந்தி ஸ்தம்பத்தில் தியான ஹாலில் யோகம் நடக்காமல் இருக்காது, தினசரி நடைபெறும். ஒரு முறை என்னை சந்திப்பதற்காக ஒரு குழு வந்திருந்தார்கள். ஆகவே என்னுடைய அலுவலகத்தின் முன் அமர்ந்து கொண்டு அனைவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென்று எல்லா இடத்திலும் யோகம் ஆரம்பமாகிவிட்டது. நாலாபுரம் யோகம் நடந்து கொண்டிருக்கும் போது நான் பேசிக்கொண்டே இருந்தேன். அப்போது ஆழ்ந்த அமைதியின் அதிர்வலைகள் வந்தன. நாங்கள் எத்தனை பேர் அமர்ந்திருந்தோமோ அத்தனை பேரும் பேசாமல் அமைதியாக இருந்து விட்டோம். அசையக்கூட இல்லை. யார் யாருக்கும் கூறவில்லை, அமைதியாக இருங்கள், யோகம் நடக்கின்றது என்று. யாருமே கூறாமல் நாலாபுரத்தின் சாந்தியின் வாயு மண்டலத்தின் பிரவாகம் அனைவரையும் அமைதியாக ஆக்கிவிட்டது. என்ன நடந்தது என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் என்னவென்றே தெரியவில்லை, நாலாபுரத்திலிருந்து யோகம் நடைபெறுகின்றது, ஆகவே சப்தம் செய்ய மனம் விரும்பவில்லை. இதுபோல் அனைவரும் ஒரு இடத்தில் குழுவாக சேர்ந்து தபஸ செய்தால், முக்கியமாக மாலை நேரத்தில் செய்தால் உலக நன்மை காரியம் நடைபெறும். சகோதரர் அவர்களே, நாம் யோகத்தின் அனுபவத்தை குறித்து உரையாடி கொண்டிருக்கின்றோம். இதில் பாபா மிகவும் அழகாக கூறியுள்ளார், நீங்கள் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும் என்று. பக்தி காலத்தில் கூட கோப கோபியர்கள் அதீந்திரிய சுகம் அடைந்தார்கள் என்று மகிமை செய்யப்பட்டுள்ளது. பாகவதத்தில் கோபிகள் அதீந்திரிய சுகத்தில் மூழ்கி இருந்தார்கள். அதீந்திரிய சுகம் என்றாலே இந்திரிய சுகத்தில் இருந்து கடந்து ஒரு நொடி தேக சுகத்திற்காக இன்று மனிதர்கள் எவ்வளோ தாழ்ந்த நிலை அடைந்து விட்டார்கள். ஆத்மா எஜமானனாக ஆக வேண்டும். நாம் இந்திரியங்களுக்கு அடிமையாக ஆகிவிட்டோம். பாபா நமக்கு இப்பொழுது யோகம் கற்றுக் கொடுத்து ஆத்ம ஸ்திதியை அடைய செய்கின்றார். நாம் எந்த அளவு இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றோமோ அந்த அளவு நாம் அத்தீந்திரிய சுகத்தை பெற முடியும். இந்திரிய சுகத்தினை கடக்க முடியும். பரமாத்மாவின் சுகம் ஆன்மீக சுகம் அனுபவமாகும். அதனை அத்தீந்திரிய சுகம் என்று கூறப்படுகின்றது. அத்தீந்திரிய சுகம் ஒரு மேலான சுகம். யோகிகள் அதனை பரமானந்தம் என்று கூறியுள்ளார்கள். கோப கோபிகைகள் அத்தீந்திரிய சுகத்தை அடைந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர்கள் பகவானுடன் விளையாடினார்கள், பகவானை தோழன் ரூபத்தில் அனுபவம் செய்தார்கள். பகவானுடன் கோபியர்கள் அத்தீந்திரிய சுகத்தை பெற்றார்கள் என்று மகிமை பாடியுள்ளார்கள். நாம் நல்ல ஸ்திதியில் ஒரு மனதோடு அவரை சந்திக்க வேண்டும். பரமாத்மாவின் சுகத்தை அடைவதுதான் அத்தீந்திரிய சுகம் என்று கூறப்படுகின்றது. பக்குவப்பட்ட யோகிகளுக்கு இந்த அனுபவம் ஏற்படும். எப்பொழுது ஒருவர் யோகியாக ஆகின்றாரோ அவர் முதலில் அத்தீந்திரிய சுகம் அனுபவம் செய்ய வேண்டும்.
பகவானுடன் தொடர்பு இணைய வேண்டும். அவர் நமக்கு தந்தையாக, தோழனாக, துணைவனாக, சுவாமியாக, அனைத்தும் அவர் ஒருவரேதான். அந்த அனைத்து சம்பந்தங்கள் வைத்து அந்த சம்பந்தத்தின் சுகத்தை பெறுவதுதான் அத்தீந்திரிய சுகம். சில நேரம் தோழனாக ஆகி பேச வேண்டும், சில நேரம் துணைவனாக ஆகி பேச வேண்டும். அனைத்து சம்பந்தங்களும் அன்போடு அவருடன் உரையாடல் செய்ய வேண்டும். அதனுடைய ஆதாரத்தில் அத்தீந்திரிய சுகம் அனுபவம் ஏற்படும். எப்பொழுது நீங்கள் தியானத்தில் அமருகின்றீர்களோ அப்போது அத்தீந்திரிய சுகத்தில் நாம் செல்ல வேண்டும். மிகவும் நல்லது சகோதரரே. அடுத்த முரளியில் மேலே பார்ப்போம். பாபா மிகவும் அழகாக கூறியுள்ளார். நினைவு யாத்திரையை எப்பொழுது அனுபவம் செய்கின்றோமோ அப்பொழுது அவ்வியக்த ஸ்திதியின் பிரபாவம் தங்களின் கண்களில், நடத்தையில் வெளிப்படையாக தென்படும். நாங்கள் விரும்புவது, தங்கள் முன் அவ்வாறு உதாரணமானவர் யாராவது இருந்தால், தங்கள் புத்தியில் இருந்தால் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் யஜ்யத்தின் ஆரம்பத்தில் வரும்பொழுது விஸ்வரத்தன் தாதா இருந்தார். அனைவரும் அவரை மகிமை செய்வார்கள். விஸ்வரத்தன் தாதா கர்ம யோகியாக இருந்தார். யஜ்யத்தின் சிறிய பெரிய சேவைகள் அனைத்தும் செய்தார். இரவில் காவல் கூட காப்பார், உணவு சமைப்பார், ரொட்டி தேய்ப்பார், தண்ணீர் சூடு செய்வார். அனைத்து ஸ்தூல காரியங்களும் அவர் டியூட்டி எடுத்து செய்வார். அவர் யோகியாக இருந்தார், ஏகாந்த வாசியாக இருந்தார். எவ்விதமான சலனம், கேளிக்கைகள் இல்லை, வெளிநோக்கு மனநிலை இல்லை. அவருக்கு அதிகாலை யோகம் செய்வதற்குண்டான டியூட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் ஆசனத்தில் அமர்ந்து 45 நிமிடங்கள் ஆடாமல் அசையாமல் யோகத்தில் இருப்பார். நாள் முழுவதும் அவருடைய தினசரிய காரியங்களை பார்ப்பேன். அவர் நடந்தாலும் கூட ஃபரிஸ்தா போன்று நடப்பார். எங்களுக்கும் சொல்வார், நடக்கும் பொழுது கால்களை தேய்த்து கொண்டு நாம் நடக்கக்கூடாது. ஏனென்றால் பூமாதேவி நம்முடைய தாய். அந்த தாய் மீது நாம் நடக்கும்போது சப்தங்கள் எழக்கூடாது, அந்த தாய்க்கு நாம் துக்கம் தரக்கூடாது என்பார். ஃபரிஸ்தா போல் நடப்பார். அவ்வாறு எப்படி நடப்பது என்று நடந்து காட்டுவார். நடக்கும்போது அங்கும் இங்கும் பார்ப்பது, மற்றவருடன் பேசிக்கொண்டு நடப்பது இல்லாமல் ஃபரிஸ்தா போன்று நடப்பார். எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு நேராக செல்வார். இங்கே அங்கே அவர் ஒருபொழுதும் பார்க்க மாட்டார். அவ்வக்த நிலையில், யோகி நிலையில் இருப்பார். நாங்கள் பலமாக பேசினாலும், பலமாக சிரித்தாலும் உடனே கூறுவார், இம்மாதிரி சிரிப்பதில் விகாரம் என்பது இருக்கின்றது. பாபா கூறுகின்றார், பலமாக சிரிக்க கூடாது, அது விகாரத்தின் வாயு மண்டலம் ஏற்படும். நாம் புன்னகை செய்ய வேண்டும். தேவதைகள் எப்பொழுதும் புன்னகை செய்வார்களே தவிர பலத்த குரலில் சிரிக்க மாட்டார்கள், பற்களை காட்ட மாட்டார்கள் என்று அன்பாக அறிவுரை கூறுவார். மேலும் மிக பணிவுடன் அனைவரிடம் பேசுவார். யாரிடமும் கோபப்பட மாட்டார், பலத்த குரலில் பேச மாட்டார். நான் அவருடன் அதிக காலம் வாழ்ந்துள்ளேன். ஏனென்றால் நான் அவரின் செய்தியாளராக இருந்தேன். எங்களுக்கு அவர் ட்ரைனிங் கொடுப்பார், எவ்வாறு கர்மனா சேவை செய்வது. அவருடன் நாங்கள் சமையல் அறையில் ரொட்டி செய்ய சொல்வோம். அவர் நமக்கு பயிற்சி கொடுப்பார், எவ்வாறு செய்ய வேண்டும் என்று. உதாரணமாக, இன்று 2000 ரொட்டி செய்ய வேண்டும் என்றால் ஒரே நேரத்தில் 10 ரொட்டியை தோசை கல்லில் போடுவோம். பிறகு நாங்கள் நெருப்பில் அவசர அவசரமாக போடுவோம். ஒன்று வெந்திருக்கும் அல்லது இன்னொன்று எரிந்து போயிருக்கும். ஒரே மாதிரி இருக்காது. வேகாத ரொட்டியாக இருக்கும் அல்லது எரிந்து போன ரொட்டியாக இருக்கும். ஏனெனில் நாங்கள் சேவைக்கு வந்து விட்டால், சகோதரரை நீங்கள் சேவையிலிருந்து செல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் என்று கூறுவோம். நாங்கள் சேவையில் வேகமாக செய்வதால் இதில் நஷ்டம் ஏற்படுகின்றது. ஆகவே அவர் வந்து கூறுவார், யஜ்யத்தின் சேவை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று. ரொட்டி வேகாமல் எடுத்தால் யாராவது சாப்பிட்டால் அவர்களுக்கு வயிற்று வலி வந்துவிடும், அல்லது அந்த ரொட்டி அதிகமாக காய்ந்து விட்டால், தீஞ்சு போய்விட்டால் அதை சாப்பிடாமல் தூக்கி எறிந்து விடுவார்கள். இது யஜ்யத்திற்கு நஷ்டம். யஜ்யத்தில் ஒவ்வொரு பைசாவும் மதிப்பிருக்கின்றது. ஒவ்வொரு பருக்கையும் தங்கத்துக்கு சமமானது. ஆகவே எந்த காரியத்தை செய்தாலும் அன்பாக, அக்யூரேட்டாக செய்ய வேண்டும். எவ்வாறு ஒரு யோகி அக்யூரேட்டாக காரியம் செய்வார் என்று அவர் செய்து காட்டுவார். எந்த காரியத்திலும் பின்தங்க மாட்டார். கையெழுத்து கூட கடைசி நாள் வரை மிக தெளிவாக விஸ்வரத்தனம் என்று எழுதுவார். சும்மா அப்படி இப்படி என்று மார்க் போடுவது போல அவர் கிறுக்க மாட்டாரு. அவருடைய அரை மணி நேர காரியத்தை 10 நிமிடத்தில் கூட செய்யலாம். ஆனால் அவர் அமைதியாக, பொறுமையாக
நல்லபடியாக செய்வார். அதாவது அவ்வக்த நிலையில் இருந்து செய்வது போன்று தோன்றும்.